வெட்டி செலவு பண்றான்ற மாதிரி அவருக்கு தோணுச்சு. இன்னைக்கு நகை விலை ஏறும்போது அவருக்கா தெரியுது. ஒரு அடியை எடுத்து வைக்க ரொம்ப பயப்படுறாருங்க சார். ஒரே டைம்ல கார் வாங்கணும், வீடு கட்டணும், கடை வைக்கணும், ஜுவல்லரி விற்கணும். இதெல்லாம் எப்படி சார் முடியும்? இப்போ ஓட முடியல சார் என்னால். என் உடம்பு ஒத்துழைக்கல. சுகர் இருக்கு, அட்டாக் வந்துருச்சு. மேற்கொண்டு பசங்களை கட்டி கொடுக்கணும். அதனுடைய வேலை இருக்கு. பாசிட்டிவா யோசிக்கிற வேலையே கிடையாதுங்க சார். சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சுன்னா நானும் தான் உன் கூட இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நானும் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த நிலைமைக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார். ஆனா நான் நிம்மதியா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா தானே இருக்கேன். நீ ஏன் அது மாதிரி இருக்க மாட்டேங்கிற? சம்பாதிக்கிறது நான் தானே. மிடில் கிளாஸ் வாழ்க்கைய ஏன் வெறுக்கிறீங்க? பெரிய ஹோட்டல் கடையில எங்க அப்பா அம்மாவை மெனு கார்டுல அந்த அமௌண்ட் பார்க்காம சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மிடில் கிளாஸ் எனக்கு வேண்டாம். பேரண்ட்ஸே ஒரு பையன் மேல இருக்கான், சின்ன பையன் கீழே இருக்கான், அடுத்த பொண்ணு நல்லா மேல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எங்களுக்கு மதிப்பு இல்லை சார். பெரிய பையன் பணக்காரனா இருக்கானா அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்றாங்க. எங்க ஃபேமிலிக்குள்ளேயே கசின்ஸ் இப்போ மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட பணம் இருக்குன்னா அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதையும் இந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதையும் வித்தியாசம் இருக்கும். நம்ம ஹஸ்பண்டும் மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க சார், நம்ம கையில என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து அவங்க அவ்வளோ வச்சுட்டாங்கன்றதுக்காக நம்மளும் அதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து இவன்னா இவ்வளவுதான் வச்சிருக்கா, அவன் அவ்வளவுதான் வச்சிருக்கான்ற நம்மளை சுத்தி டாக் இருந்துட்டே இருக்கு. ஒரு மொய் வைக்கிறதுக்குள்ள மிடில் கிளாஸ்ல வந்து அந்த கஷ்டம் இருக்குது எல்லாத்துக்குமே. அவர் சொல்லுவாரு, நான் நல்ல ட்ரெஸ் போட்டது இல்ல, ஸ்கூல் ஒரு நல்ல சாப்பாடு இல்ல, தீபாவளி பொங்கல் கூட நான் அனுபவிச்சது இல்ல, பலகாரம் எனக்கு கிடைச்சது இல்லைன்னு இதெல்லாம் சொல்லி சொல்லி பசங்கள்ட்ட வளர்த்தாருங்க சார். அப்ப அந்த குழந்தைங்க பெருசான பிற நாம அதுங்களுக்கு கொடுக்குறோம்ல, அதுல கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு நம்ம டாடி நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேக் வாங்கி கொடுத்தா அதை சந்தோஷமா அந்த மனுஷன் வெட்டுறதில்ல சார். கோவம் வருங்களா வராதுங்களா? நமக்கு கிடைக்காத ஒண்ணு எத்தனை காலம் சார் இதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாங்க சாவறது? நான் சாகரக்குள்ள ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நான் எதுக்கு நினைக்கிறேன்னா, என் பிள்ளையோட கால் எடுத்து அந்த கார் கண்ணாடியில வைக்கும் போது அது அம்மா காரு, நான் சொந்தமா வைப்பேன் அப்படின்னு நினைச்சு என் புள்ள அந்த கார்ல கைய வச்சாலும் சரி, அந்த மிரர்ல ஃபேஸ் பார்த்தாலும் சரி, என்னோட அம்மா காரு அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து அந்த மூஞ்சி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எங்கெல்லாம் அறுவடையை ஒட்டின திருவிழாக்கள் இருக்கிறதோ அங்க வந்து வெறும் கொண்டாட்டங்கள் மட்டும் இருக்காது, வீர விளையாட்டுகளும் சேர்ந்தே இருக்கும். ஒருத்தர் கம்பு சுத்துவார், அதை அவர் முறப்பொண்ணு பார்க்கும். அது பார்த்த உடனே பயங்கர ஸ்பீட்ல சுத்துவார். நம்ம ஏரியா பிள்ளைங்களாம் நம்மளை பாக்குதா? ஆமா பங்கு. அப்ப ஐ அம் கோ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவர் மேல லவ், ஏற்கனவே லவ் இருக்கும், அது இன்னும் உறுதியாயிடும். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி வேறு வீர விளையாட்டுகளை செய்யக்கூடியவர்கள் தமிழக